அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, ஹோமியோ ஆர்வலர்களே, அருமை செல்வங்களே, எனது பிள்ளைகளே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து நமது மருந்தகாணி ஏடில் மனக்குறிகளை எவ்வாறு துயருடைய குறிகளுக்கு ஏற்றது போல் உள்ளுகளுக்கு ஏற்றாது போல் மாற்றி அமைப்பது தொடர்பாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் ஆன்சைட்டியை முடித்து அபேசியா என்ற ரூபிக் இருக்கிறோம். அதுல சென்ற வாரம் விட்டதிலிருந்து தொடங்க fear after aphasia அப்படின்னா ஒரு குழந்தைய அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார். அன்னைக்கு கதவு டம்மாறு சத்தம் கேட்டு பயந்ததுல இருந்து பேச்சே வரமாட்டேங்குது. பயந்ததுல இருந்து பேச்சே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பயந்தாவே பேச முடியாது. அவனால பயந்தாவே பேச முடியாது. அபேசியான்னு பார்த்தோம், மூளை கோளாறினால் ஏற்படும் பேச்சிழப்பு. அப்ப மூளை கோளாறு பயத்தினால பேச்சு போயிடுச்சுன்னா அது மூளையில பாதிப்புத்தானே அது. அப்ப அது மூளை கோளாறு ஏற்பட பேச்சிழப்பு தான். அப்ப எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. சார் எனக்கு திடீர்னு பயந்துட்டாங்க சார், பயந்ததுல இருந்து பேச்சு வர மாட்டேங்குது சார், பேச்சு வரமாட்டேங்குது சார்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அபேசியாவுக்கு போய் ஃபியர் ஆஃப்டர்னு எடுத்தாதான் முடியும். அப்ப நீங்க தேடிட்டு இருக்கோம் அபேசியாங்கிறது ரூபிக்கு இருக்கிறது தெரியும் தெரியாது. அவர் தான் இந்த பற்றியை படிக்கிறது. அப்ப ரொம்ப தெளிவா போயிடலாம். நீங்க மறந்து விட்டா நிச்சயமா பணமா கூப்பிடமோ ஹயாசோ கொடுத்தா மற்ற உயிரோட கம்பைன் கொடுத்தா நிச்சயமா அது பணமாயிடும். வித் அபேசியா வித் டைபாய்டு டைப் ஃபீவர். டைபாய்டு இல்ல, டைபாய்டு போன்ற காய்ச்சல் காலத்துல காய்ச்சலான பேச்சு எழுதும். காய்ச்சலுக்கு பிறகு பேச்சு போச்சு. காய்ச்சல் சார், கடுமையான காய்ச்சல் சார், அதுல இருந்தே பேச்சு இல்லை சார். அப்ப ஃபீவர் வந்தவரை பேச்சு வரலன்னா அந்த ரூபாய் எடுக்கலாம். நாட் ஓன்லி டைபாய்டு லைக் ஃபீவர், டைபாய்டோட ஒரு காய்ச்சல், எந்த காய்ச்சல்னாலே பேச்சுல வந்து போச்சு அப்படின்னா நம்ம பேச்சு இந்த ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கலாம். அப்ப எப்படி சொல்லுவாங்க? சார் போன வாரம் ரொம்ப காய்ச்சல் சார், நான் பயந்து போனேன் சார், இந்த காய்ச்சல் அடிச்ச பிறகு பேச்சே வர மாட்டேங்குது சார், பேச்சே வரமாட்டேங்குது சார், பேசவே மாட்டேங்கிறாங்க சார் சொல்லுவாங்க. பேச்சு வரமாட்டேங்குது, பேச்சே மாட்டேங்கிறான் சொன்னாலும் நீங்க ரூபிக் எடுத்து கொடுக்கலாம். அடுத்து இம்பெசிலிட்டி, அபேசியா இன் இம்பெசிலிட்டி. இம்பெசிலிட்டினாவே பொதுவா வந்து அபேசியா தான் முக்கியமானது. இம்பெசிலிட்டினா என்ன? இம்பெசிலிட்டினா அறிவிலி. என்ன அறிவிலி? இயல்பிலேயே அறிவு முடமுடைய, அறிவிலி இயல்பிலேயே அறிவு முடமுடைய அறிவு நொண்டியாச்சுன்னு வச்சுக்கல, அறிவு நொண்டியானா. அடுத்து ஏழாம் மூளை தளர்வுடைய, மூளையினால யோசிக்கவே முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மூளை கோளாறு ஏற்பட்ட பிறகு அவருக்கு பேச்சு வரல, அப்படிப்பட்ட ஆளுக்கு பேச முடியல. பேசினாவே மூளை கோளாறு பேச்சு. அப்ப இம்பெசிலிட்டியில ஒரு இம்பெசிலிட்டி அடிஷனலா, அப்ப இம்பெசிலிட்டி லெவலுக்கு பேச்சு வரலனாவே நீங்க தாராளமா கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பிரெயின் கோளாறுனால வரக்கூடிய பேச்சின்மைக்கு
அனாகார்டியம் ஆக்சிடென்டேல். அனாகார்டியம் ஆக்சிடென்டேல் ஒரு மருந்து இருக்கு. அந்த அனாகார்டியம் ஆக்சிடென்டேல் மருந்து நீ கொடுத்தா பேசுவாங்க. நான் வந்து கிடைக்கல. பட் ஸ்டில் மோர் சிம்டம் நீடட்னு அர்த்தம். ஸ்டில் மோர் சிம்டம் நீடட்னு அர்த்தம். நீங்க அப்படின்னா எல்லா ஆட்டிசம் குழந்தைக்கு, எல்லா பேசாத குழந்தைக்கு இது அனாகார்டியம் ஆக்சிடென்டேல் கொடுக்கலாம். ஏன்னா ஆட்டிசம் குழந்தை மூளை கோளாறுனால பேச்சின்மை தான், மூளை பாதிப்பால வர பேச்சின்மை தான். பேசா இயல்புடைய ஆட்டிசத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன? பேசா இயல்புடையன்னு ஆட்டிசம் குழந்தை பேசாது, பேசாம இருக்கிறது அந்த குழந்தைக்கு பண்பை, ஆட்டிசம் முதல் அடையாளமே. அப்ப அதுக்கு ஆட்டிசம் குழந்தைக்கு அனாகார்டியம் ஆக்சிடென்டேல் தாராளமா நீங்க கொடுக்கலாம், கொடுத்து பார்க்கணும். இப்போ ரிப்பீட்டட் டோஸ் போகணுமா என்னன்னு தெரியல எனக்கு. I gave to many children, but I got nothing result. அதனால நீங்க மற்ற யாரும் கொடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு வருது. அடுத்து இம்பல்சிலிட்டி. இம்பல்சினா மூளை அறிவியலி இயல்புலேயே அறிவு முடமுடைய ஏழா மூளை தளர்வுடைய அப்படின்னு. அவங்க சொல்ல மாட்டாங்க, குழந்தைய பார்த்தாவே தெரியும், இன்னும் பொடிச்சுக்கிட்டு எச்சி ஊற்றிக்கிட்டு வராங்க. அதுக்கு என்ன இம்பல்சிலிட்டி அவங்களுக்கு தெரியாது, நம்மளோட சொல்லவும் மாட்டாங்க. சார் பிறக்கும்போது மூளை சரியில்லை, மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க சார், அதுதான் பேச்சு இல்லைம்பாங்க. அப்ப துர்புத்தியா இருக்கும். பிறவிலே இதுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க சார். அப்ப இந்த நல்லா அது இன்னும் புரிய மாட்டேங்குது சார், நல்லது புரிய மாட்டேங்குது, அதனாலே பேச முடியல. நல்லதிடம் புரியல, அதனால பேச முடியல. ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும்னு அது தெரிய மாட்டேங்குது சார், பேச்சு வரல. எல்லாத்துக்கும் நேரம் பேச மூளை பாதிப்பால பேச்சுல உங்களுக்கு இந்த இம்பல்சிலிட்டி தான். ஆனா ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. அனாகார்டியம் ஆக்சிடென்டேல் I gave it to many children, but அதனால டெவலப் ஆகிருக்கலாம், கொஞ்சமா டெவலப் ஆகிருக்காங்க. ஒரு பையனுக்குலாம் 6 மாதம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன், நல்லா புரிய ஆரம்பிச்சிட்டேன், போட ஆடுறேன், சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணிட்டேன், பேச்செல்லாம் வந்துச்சு. பேச்சே வரான்னு சொல்லுவாங்க, நல்லா செய்யலாம். இது ஒரு மருந்து கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கொடுக்கணுமா, ரிப்பீட்டட் டோஸ் பண்ணணுமா எனக்கு கொஞ்சம் தெரியல. அடுத்து paralysis with aphasia with paralysis. அது வாதம் வந்தவர்கள் பேச்சிழப்பு, பேச்சிழப்பு. அப்ப ஒன் சைடு ஒரு பக்கம் வாதம் வந்தோடனே பேச்சு வரல அப்படின்னா வேண்டிய போத்ராப்ஸ் கொடுக்கலாம். போத்ராப்ஸ் அப்போப்ளக்ஸ் ஒரு நல்ல மருந்து. மூளையில குருதி தேக்க ஏற்பட்டு அல்லது குருதி கசிவு ஏற்பட்டு கட்டி ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு அப்போப்ளக்சிஸ் ஸ்டேட்டுக்கு போய் வாதம் பேச்சுல இருந்து போன ஒரு முக்கியமான மருந்து போத்ராப்ஸ். போத்ராப்ஸ் ஸ்னேக் ரெமடி. அடுத்து அதே சமயத்துல செனபோடியம் ஒரு முக்கியமான என்னன்னு, செனபோடியம் ரைட் சைட் பேரலிசிஸ் பேச்சு இழந்து போச்சா ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய மருந்து என்ன, செனப்போடியம். 3-4 பேருக்கு நல்ல ரிசல்ட். செனப்போடியம் மருந்து எதுக்கான தெரியல. பேரலிசிஸ்ல என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க, அந்த செனப்போடியம் கொடுத்தாங்க. ரைட் சைடு போத்ராப்ஸ், கேந்தாரிஸ், செனப்போடியம். வலது பக்க வாதம் பேச்சு வராம போச்சா நீங்க கொடுக்க வேண்டிய இந்த 3 மருந்து. அடுத்து பொதுவாகவே ஏதாவது ஒரு சைட்ல லெப்டோ ரைட்டோ வாதம் அதுக்கு பிறகு பேச்சு வராம போச்சுன்னா நீங்க கொடுக்க வேண்டிய மருந்து லெப்ட் சைடு போத்ராப்ஸ். அப்ப வாதம் வந்தவர் தான் இந்த வாதம் பேச மாட்டேங்கிறாங்க சார், பேச்சே வரல சார், இந்த மருந்துல ஒரு மருந்து தான் நிச்சயமா பயனளிக்கும்.
எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 30ல கொடுக்கலாம். 30ல கொடுத்து நீங்க வாட்டர் டோஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல எது வரை கொடுக்கணும்னா சிம்டம் மாறும் வரை சிம்டம் மாறும் வரை சிம்டம் மாறிடுச்சுன்னா டோஸை குறைச்சிட்டு வெயிட் அண்ட் சி பண்ணணும். வெயிட் அண்ட் சி பண்ணா மாறின சிம்டம் அதே கட்டத்தில் தான் அடுத்த அதை கட்டத்தில் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்காலும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நீ ரிப்பீட் பண்ணீங்கன்னா போச்சு கொஞ்சம் பேசி அந்த வெயிட் பேச ஆரம்பிச்சு நல்லா பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வார்த்தை தொடருது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசுறாரு, நாளைக்கு நல்லா பேசுவாரு, போயிட்டே தான் நீங்க அந்த ஒரே வெயிட் பண்ணுவோம். அப்ப எப்ப பேச்சு அந்த பேச்சு கண்டிஷன் அதே நிலையில இருக்கோ அப்ப அடுத்த வருஷம் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து aphasia but cannot speak. Aphasia can pronounce any word told. Aphasia, everybody know? Aphasia can pronounce any word told, but cannot speak otherwise. நம்ம என்ன சொன்னோமோ அதை பேசுவான். அவனா பேச மாட்டான் சார், அவன் தானா பேச மாட்டேங்கிறான் சார். நம்ம சொல்றத சொல்றான் சார், நம்ம சொல்றத சொல்றான் அப்படின்னு. சில வேலை வந்து பேசவே மாட்டாங்க. அம்மான்னு சொல்றான் அம்மா அப்படி இருந்துருவான். அம்மா அடுத்து பேச மாட்டேன். அப்பான்னு சொன்னா அப்பா அப்பான்னு சொல்றேன். So what we say he will speak, otherwise he cannot speak. நம்ம சொல்றத பேசுவான், நம்ம சொல்றத சொல்லுவான் சார். அவனா சொல்ல மாட்டேங்கிறான் சார், பேச்சே வர மாட்டேங்குது அப்படி அந்த அம்மா சொல்லிச்சுன்னா நீங்க உங்களுடைய மருந்துன்னா காலி பிரமோட்டம் பியூட்டிஃபுல் ரெமடி. அப்ப நீங்க அம்மாவோட கேட்டு நம்ம பண்ணி இருக்கலாம், உங்களை மனசாட்சி விட்டுச்சா நீங்க சிங்கிள் ரெமடி காலி பிரமோட்டம். அப்ப அவனா பேச மாட்டான் சார், அவன் சொன்ன வார்த்தையே பேசுவான் சார். அவனுக்கா பேச்சு வர மாட்டேங்குது சார், நான் சொன்ன வார்த்தையே சொல்றான் சார். அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய மருந்து காலி பிரமோட்டம். நம்ம சொல்லணும் அது காலி பிரமோட்டம். ஒவ்வொரு மருந்தினுடைய தீமை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப கேஸ் எடுத்துலயே ஒரு ஆளுக்கு வந்து காலி பிரமோட்டம் சொல்றாரு. அப்போ காலி பிரமோட்டம் தீமாட்டிக் வேர்டு என்னன்னு பார்த்தா அதுக்கு தான் கொஸ்டின் போட்டீங்கன்னா அவங்க மருந்தை ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணணும். That is not a prejudice, but it is intelligent. How to ask question the patient. From him, how can get to the symptom. அந்த திறமை டாக்டருக்கு இருக்கணும். எப்ப நீங்க அந்த மெட்ரியாமெடிக்கல் நாலேஜ் எப்ப உங்களுக்கு தரவா வருதோ அப்பதான் நீங்க படிக்க முடியும், அது அந்த அளவுக்கு எடுக்க முடியும். மறைய மெட்ரியாமெடிக்கல் நாலேஜ் இருக்கோ அப்பதான் அது அவங்களுக்கு நீங்க கேட்க முடியும். அப்ப மெட்ரியாமெடிக்காவை நல்லா படிக்கும், படிச்சாதான் நீ கேள்வி கேட்க முடியும், கேஸ் டேக்கே பண்ண முடியும். ஒரு சிம்டம் சொன்ன உடனே நீங்க ஐயோ பயங்கரம் வலிச்சார்னு சொன்னோடனே பெல்லுக்கு போயிடுவார். பெல்லுக்கு போனோன்னா என்ன கொஸ்டின் எடுத்து கேட்கலாம், என்ன நீ எதிர்பார்க்கலாம், இப்படி அந்த கொஸ்டின். அந்த வலி பயங்கரம் வலிக்குதுன்னா என்னப்பா ஏன் வலிக்குது தெரியலையே, தெரியலையே. அப்ப டிசைர் ஃபார் லைட், டிசைர் ஃபார் லைட் போறாங்க, தெரியலையே. டெலூஷன் டார்க், டெலூஷன் டார்க், இந்த ரூபடிகளாம் போயிருக்கு. அப்ப அந்த பெல்லுடைய சிம்டமும் பெல்லுடைய தீமு தெரிஞ்சாதான் அடுத்த கொஸ்டினை கேட்கலாம். அப்படி மெட்ரியாமெடிக்கல் நாலேஜ் நல்லா படிச்சுக்கிட்டு பண்ணுங்க, ரெப்பர்ட் ஈஸியா வந்துடும். ஓகே. With the stomach pain, aphasia from stomach pain. சார் வயிற்று வலி வைத்தோன்னு நைட்டு சார் காலையில் பேச மாட்டேங்க சார். இந்த வயிற்று வலிக்கு வந்து வயிற்று வலி இருந்தா பேச மாட்டேங்க. இந்த வலி வந்த பிறகுதான் பேச மாட்டேங்க. வலி வந்த பிறகுதான் பேச மாட்டேங்க. ஸ்டொமக் பெயின்.
அப்படி சொல்லுவாங்க பேஷண்ட். கைத்த வலி வந்ததெல்லாம் பேச மாட்டேங்கிறான், தாராளமா எடுக்கலாம். Larosaurus. But swallowing possible. Aphasia, but swallowing possible. என்ன எப்படி சொல்லுவாங்க? அத பேச்சு வரல சார். காரணம் வந்து பேச முயற்சிக்கிறான், பேச்ச வார்த்தையை முழுங்கிடுறேன், வார்த்தையை முழுங்கிடுறான். அதனாலதான் பேச சொல்றேன், வார்த்தையை முழுங்க, வார்த்தையை முழுங்கினாலே பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சு வரல, ஆனா சாப்பாடு கூட முழுங்குறேன் அப்படின்னு கூட முழுங்கி எடுக்கலாம். தொண்டை அடைச்சிருக்கா, உள்ள அடைச்சிருக்கா, அதெல்லாம் தொண்டையெல்லாம் அடைப்பு இல்லை, நாக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா சாப்பாடோட முழுங்குறேன், ஆனா பேச்சு வர்ற அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட வார்த்தையை முழுங்குறான்னு சொல்லலாம். ரெண்டு விதமான நீங்க எப்படி எடுக்கலாம், ரெண்டு சொன்னாலும் ரெண்டு விதமான ரூபடி எடுக்கிறது முடியுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. டங். Aphasia with the paralysis of the tongue. நாக்கே வந்து செயல்படாம செயல்படல, நாக்கு செயல்படல, நாக்கு செயல்படாம இருக்கிறதுனாலே அவனுக்கு பேச்சு வரல. நாக்கை திருப்பவும் முடியல, உள்ள இழுக்கவும் முடியல, நீட்டவும் முடியல, நாக்கு செயல்பட மாட்டேங்குது, அதனாலே அவனால பேச முடியல. புரிஞ்சு? Aphasia with the paralysis of the tongue. Paralysis na இயங்கா நிலை. Paralysis na இயங்கா நிலை. இதனால மூளையே வேலை செய்ய இயங்கவே மாட்டேங்குது சார். கைகாலாம் இயங்கல, இயங்க மறுக்குன்னு சொன்னாவே டெலூஷன் பேரலிஸ் போய் பார்த்துடலாம். அடுத்து வந்து aphasia with the protrusion of tongue. நாக்க வெளியே துருத்திடுறார் சார். நாக்க துருத்ததுனாலே பேச்சு வர மாட்டேங்குது. நாக்கு உள்ள வச்சுதான் பேசணும், வாங்க வெளியே துருத்தாலும் எப்படி பேச வரும்? பேச முடியாது. நாக்க வெளியே துருத்துறான், நாக்க வெளியே துருத்துறான் சார், அதனாலயும் பேச்சு வர மாட்டேங்குது சார். யாருமே கொடுத்துருக்கேன் பார்த்து பாருங்க. சிவிலினம் ஒரே வரும் கொடுத்து பாருங்க. நிறைய குழந்தைகளுக்கு நாக்க துருத்துறதுனாலே பேச்சு வழியினருக்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், குட் ரிசல்ட் கொடுக்குது. உடுப்படியா கொஞ்சம் மாதிரி பேச ஆரம்பிச்சு அம்மா சொல்லுவோம், நாங்க வெளியே அம்மா 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 அப்படின்னு. அப்ப நாக்க வெளியே வந்தாவே பேச முடியாது. நாக்க வெளியே வந்ததுனாலே பேச மாட்டேங்கிறா சார். நாக்க எவ்வளவுதான் அடிச்சாலும் நாக்க உள்ள இருக்க மாட்டேங்கிறா சார். நீ அடிக்க கூடாது, குறுக்கோடைய மருந்து சிவிலினம் விட்டாது உள்ள போகும். அப்ப சிவிலினம் protrusion of tongue. Aphasia with protrusion of tongue. நாக்க வெளியே துருத்துறதுனாலே பேச மாட்டேங்கிறார். வெளியே துருத்துறதுனாலே வெளியே நீட்டுறதுனால சொல்லுவாங்க, கவலைப்பட முடியல. ஆனா இதான் ரூபரி. Aphasia with displacement of uterus. முக்கியமான முடியாது. உடைய கர்ப்பப்பை வந்து இடமாறி போனதுனால பேச்சு வரல. எப்படி கண்டுக்கிறது? இந்த வயிற்றுல ஏதோ பண்ணுதுன்னு சொன்னான் சார். வயிற்றுல ஏதோ பண்ணுதுன்னு அடி வயிற்றுல, அதுக்கு பிறகுதான் பேச்சு வர மாட்டேங்குது. அடி வயிற்றுல ஏதோ பண்ணுன்னு சொன்னான், அதுக்கு பிறகு பேச்சு வர மாட்டேங்குது. நாங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா கர்ப்பப்பை வெளியே போயிருக்கு, கர்ப்பப்பை வெளியே போயிருக்கு. டிஸ்பிளேஸ் பண்ணா இடமாறி போயிருக்காங்க. இடமாறி போனதுனால பேச்சு வரல. கீழே இறங்கி போச்சு அல்லது இடமாறி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதனால பேச்சு வரலைன்னா இவங்கெல்லாம் அது ஈஸியா எடுக்க முடியாது. பட் இது பெத்தலாஜிக்கலா அதை ஸ்கேன் அல்லது வேற ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் நீ சொல்லணும். அப்படி எடுத்து பெத்தலாஜிக்கலா இதுக்கு பிறகுதான் பேச்சு வரலைன்னா நீங்க அதை சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, அடிமை தெரியுமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருந்தா சார், அதுக்கு பிறகுதான் பேச்சு வரலைன்னா நீங்க இந்த ரூபிரிக்கை பயன்படுத்தலாம். பட் we cannot ascertain
because of displacement of uterus is speech is lost நான் சொல்ல முடியாது. ஆனா அவன் என்ன சொல்லுவா, அடிவயிற்றுலமோ பண்ணுச்சுன்னு சொல்லுவான். அப்போ நீங்க என்ன கருதலாம், இப்படிதான் இதாக தான் இருக்குன்னு நீங்க யூகிக்கலாம். நீங்க யூகிச்ச மட்டும் இல்ல, நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது தெரியும். அப்ப அபேசியா ரூப்ரிக் வந்து அருமையான பல சமயங்கள்ல இந்த ரூப்ரிக் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. இந்த ரூப்ரிக் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அறிவு அந்த மூளை கோளாறுனால பேச்சு வழியா நீங்க அண்ணாக்காடை ஆக்சிடென்ட் கொடுக்கலாம், அதான் தப்பே வராது. 2-3 டோஸ் கொடுக்கலாம். கொடுத்து வராட்டினா நீங்க அடுத்த சிம்டத்தை வச்சு டோட்டாலிட்டி போட்டு ஒரு மருந்தை கொடுத்தா நல்லா இருக்கும். அதர் சிம்டம்ஸ் as a obstruction, it does not allow the medicine to act. அப்ப மற்ற சிம்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு போனா அப்புறம் டைம் பண்ணும். நம்ம அது பல பிரச்சனை அப்படிதான் கொடுத்துருக்கு. நிறைய சிம்டம் இருக்கு. ஆனா அவங்க கிழிச்சு போடுவாங்க, கடிப்பாங்க, கீழே போடுவாங்க, தூக்கி எறிவாங்க, கோவப்பட்டு தலையில அடிச்சுக்கிடுவாங்க. இது எல்லாமே முளைப்பழம்னு வருது. புரிய அந்த குறியெல்லாம் டோட்டாலிட்டி போட்டு இதையும் டோட்டாலிட்டி போட்டு கொடுக்கும் போது அந்த குறியலுக்கு ஒரு மருந்தை கொடுத்த பிறகு நீங்க இதை கொடுத்தா ஒர்க் பண்ணும். புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு வந்து என்னுடைய தெராப்பட்டிக் அதே போல அது வந்து நான் சொன்னதான் சொல்லுவாங்க. நிறைய குழந்தை வர்றாங்க, நம்ம சொன்னது தானே சொல்றாங்க, சில பேச மாட்டேங்கிறாங்க. நாக்க தொத்திட்டு இருக்கிறதால பேச்சு வர மாட்டேங்குதுன்னா கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம். நீங்க கட்டாயம் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த அபேசியாங்கிற ரூப்ரிக் வந்து ஒரு அருமையான ரூப்ரிக். நல்லா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப பேருக்கு தெரியாது இருக்கிறது இப்படி ரூப்ரிக்னே தெரியாது. பேச்சு வடிக்கிறது அலைஞ்சு இருப்பாங்க, மெத்தட்லாம் பார்த்து இருப்பாங்க. சரி, அடுத்து அப்லாம் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதுக்கு கான்பிடன்ட் போட்டுப்பாங்க. கான்பிடன்ட். அடுத்து அப்பியரன்ஸ். அது கான்பிடன்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பியரன்ஸ், பர்சனல் அப்பியரன்ஸ், பர்சனல்ங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ரூப்ரிக் தனியா இருக்கு. அது அப்ரிசியேஷன், லாங்கிங் ஃபார், delusion not appreciated, lamenting appreciated, calculate self, lamenting appreciation, longing for appreciation. Number வந்து calculate self. Many children I gave. பல குழந்தைகள் நான் கொடுத்துருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணுங்க, நல்லா நீங்க ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து அப்ரஹென்ஷன். அப்ரஹென்ஷன் என்ன? பயம், ஆன்சைட்டி. அப்ரஹென்ஷன் பயம், ஆன்சைட்டி. 2 ரூப்ரிக் பார்த்துருக்காங்க. அடுத்து அப்ரோச், being approached by person. யாராச்சும் பக்கத்துல வந்தாவே ரொம்ப அழுவாங்க. பக்கத்துல வந்தாவே ரொம்ப அழுவான். யாரும் பக்கத்துல வந்தாவே ரொம்ப அழுவா. அப்படின்னா அழுகுறா. யாருக்கு பக்கத்துல வந்தா ரொம்ப அழுவானா? being approached aggravation, being approached aggravation இருக்கணும். அப்ப அழுகுறாங்கிற ரூப்ரிக் எடுக்கணும். யாரும் நெருங்கி வந்தா ரொம்ப அழுவாங்கிறதுக்கு இந்த ரூப்ரிக். அது எந்த குறியா இருந்தாலும் சரி. பக்கத்துல வந்தா அவ கோவப்படுவா ரொம்ப, பக்கத்துல வந்தா அழுவா ரொம்ப, பக்கத்துல வந்தா கடிச்சு விடுவா. எல்லாத்துக்குமே இது ரூப்ரிக் இருக்கலாம். being approached by person. ஒரு நபர் நெருங்கி வந்தா அவருடைய சிம்டம் அதிகரிக்கும். எல்லாம் அழுதுருவா, அழுது கோவப்பட ரொம்ப கோவப்படுவா, அடிச்சா ரொம்ப அடிப்பான். இதெல்லாம் இப்ப இத பாருங்க, எல்லா மருந்துமே அக்ரவேஷன். இது ஒரு நல்ல ரூப்ரிக். இதை நல்லா பயன்படுத்தலாம். அவனுடைய யாருமே பக்கத்துல போகக்கூடாது சார். பக்கத்துல கூட கத்துவான் சார். யாருமே பக்கத்துல
கத்துவான் சார். முடிஞ்சு அப்ரோச் போய் நீங்க அப்ரோச் போய் அப்ப கத்துவாங்கிற ரூபடிக்கு போய் பார்க்கணும். அதுல அப்ரோச்சுக்கு போனா அக்ரேஷன் தான் பார்க்கணும். அது இல்லைன்னா இந்த ரூபடிக்கு எடுக்கணும். சரிதா? யாரும் பக்கத்துல போனாவே கத்துவான், யாரும் பக்கத்துல போனாவே கோவப்படுவான், யாரும் பக்கத்துல போனாவே ரொம்ப அழுவான். அந்த அழுகே ரூபிக்கு போய் அப்ரோச்சும் பார்த்து அது சிஸ்டம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டினா நீங்க இந்த வந்து ஈஸியா ஒரு மருந்தை நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்து அவர்ஷன் டு அப்ரோச். அவர்ஷன் டு யாரும் பக்கத்துல வர்றதே விரும்புறது இல்லை, யாரும் பக்கத்துல வரவே கூடாது. இல்ல அங்கே இருந்து பக்கத்துல போனாவே பிடிக்காது, பக்கத்துல யாரும் போனாவே பிடிக்காது. என் சில்ட்ரனே போடுறேன் கீழே நல்லா ஈஸியா போடுறேன். யாரும் பக்கத்துல போறதே விரும்புறது இல்லை, பக்கத்துல போனாவே பிடிக்காது. அவ்வளவுதான். ரொம்ப அருமையான ரூபடி இருக்கலாம். இதெல்லாம் குழந்தைகளுக்கான ரூபடி. பக்கத்துல போனா பிடிக்காது, குழந்தை அந்த பக்கத்துல வர போனோடனே அங்கத்தான் ஆரம்பிச்சிருவேன். போ பிடிக்கல பிடிக்கல நீ போயிட. அப்ப இந்த ரூபடி தான் நீ இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரியும் இதுல இருக்குங்கிறது. பேஷண்ட் வந்து அப்ரோச்ச பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட. அவங்க சொல்லுவாங்க பக்கத்துல வந்தாலும் அழுகிறாங்க சார், பக்கத்துல வர்றதே அவங்க பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்துல வர்றதே பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அருமையா இருக்கு. அவர்ஷன் டு அப்ரோச், அப்ரோச் டு அவர்ஷன், அப்ரோச் அவர்ஷன் டு இன் சில்ட்ரன். வரும் குழந்தை சினா கூப்பிடும், சிலிக்கா 3 மருந்து. சினாக்கு அப்படித்தான், யாரு வேணாலும் பக்கத்துல போக. Approve, desire for approval. Approval அங்கீகாரம். அப்ரூவல்னா அங்கீகாரம். அப்ரூவல்னா அது ஏற்றுக்கொள்ளுதல். அப்ரூவல்னா ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகாரம், அப்ரிசியேஷன் எல்லாமே இருக்கு. ரெகக்னைஸ் என்ன ரெகக்னைஸ் அந்த கண்டுபிடிக்கணும். நாட் அப்ரிசியேட்டட், நாட் அப்ரிசியேட்டட். ரெகக்னைஸ், டிசைர் ஃபார் ரெகக்னைஸ். அடுத்து டிசைர் ஃபார் அப்ரூவல். எல்லாமே ரிலேட்டட் ரூபிக் பார்த்து. அடுத்து அக்வாஃபோபியா. அக்வாஃபோபியான்னா என்ன? அக்வானா வாட்டர், தண்ணியை பார்த்து பயம், தண்ணியை பார்த்து பயம், ஃபியர் ஆஃப் வாட்டர். அரக்கினோபோபியா. அரக்கினோபோபியான்னா ஸ்பைடரை பார்த்து பயம், எட்டுக்கால பூஜையை பார்த்து பயம். எட்டுக்கால்னு நிறைய வெரைட்டி இருக்கு. எட்டுக்கால பூஜையை பார்த்து பயம். அடுத்து ஆர்டன். ஆர்டன் ஒரு அருமையான ரூபி. ஆர்டன். ஆர்டன்னா என்ன? ஆர்டனுக்கு மீனிங் அளவான. ஆர்டன்னா அளவான, வெப்பமான, சூடேறி சிவந்த, சூடேறி சிவந்த, எளிதில் தீர்ப்பற்றத்தக்க, ஆர்வமிக்க. இந்த இடத்துல நம்ம என்ன பொதுவா ஆர்வமிக்க. சார் தொட்டா பத்திக்கிறேன் சார், தொட்டா பத்திக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. தொட்டா பத்திக்கிடுவான் சொன்னா அப்படியே பத்திக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஆர்டர் சார் ஒண்ணு நீங்க பெருசாலும் பேச வேணாம், ஓடிட்டு காமிச்சா பிடிச்சிக்குவோம், ஓடிட்டு காமிச்சா பத்திக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆர்டர்ங்கிற ரூபி எடுக்கப்பட்ட.
புல் வச்சா போட்டு ஓடுவான். அது இப்படி போடுவான். சாதாரண அறிவாளி இல்லை சார். புல் வச்சா போட்டு ஓடுவான், தொட்டா பத்திக்கிடுவான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. என் பையன் அப்படிப்பட்ட அறிவாளி. அப்ப அவனுக்கு ரூபடி எடுக்கணும். என்ன எடுப்பேன்? ஆர்டர்னு எடுக்கும். அப்ப இது தெரிஞ்சாதானே, மீனிங் தெரிஞ்சாதான் இருக்க முடியலையே. ஆர்டர்னா ஆர்வமிக்கன் மட்டும் தெரிஞ்சாலும் பத்தாது. அப்ப புல் வச்சா போடுவான், தொட்டா பத்திக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்த ரூபி பயன்படுத்த அதுதான் இந்த ரெஃபரன்ஸ் கிளாஸ். அப்ப டிசைர் டு பி ஆர்டன் அப்படியே ரொம்ப நெருப்பா இருக்கும் சார். நெருப்பா இருப்பான் சார். எப்படி சொல்லுவீங்க? நெருப்பா இருப்பான். படிப்புல நெருப்பா இருப்பானாவே நீ ஆர்டர்னு இருக்கும். அதாவது கலோக்கியம் சொல்றோம்ல, அந்த வார்த்தை பூரா ஷூட்டிங்கான ஆளு சார். நெருப்பு சார். படிப்புல அப்படியே பத்திக்கிறோம். ஓடிட்டு சொன்னா பத்திக்கிறோம் அப்படியே அப்படிமாங்கல்ல. அப்ப இந்த ஆர்டர்ங்கிற வார்த்தை எல்லாம் நீங்க ஊடிக்கிறதுவே இந்த ஆர்டர்னு வரக்கூடிய வார்த்தைங்கிற ஒரு மணி தான் வந்து வரும். Desire to be சூட்டிக்கே இங்கேயா இருக்கும் சார். சூட்டிக்கே இருக்கணும் விரும்புறேன் சார் அப்படின்னு சொல்றேன். சூட்டிக்கேன்னா எதுலையுமே ஒரு ஆர்வமா இருக்கணும் விரும்புறேன். எதுலையுமே ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கணும் விரும்புறேன். நான் சூட்டிக்கே இருக்கணும் விரும்புறேன் சொன்னாவே desire to be ஆர்டர். எப்படி பாருங்க, நான் சூட்டிக்கே இருக்கணும் விரும்புறேன். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நோட்ல தயார் பண்ணலாம், பிச்சு கூட உடையலாம். அடுத்து ஆர்கியூயிங். ஆர்கியூனா குவாரல்சன். ஆர்கியூனா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான் சார். முன்னாவது வார்த்தை எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சண்டை போட்டுட்டே இருப்பான். ஒரு சொல்லிட்டு அதை போட்டு வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு அருமையான ஆளா இருக்கு. நீங்க வந்தாவே கிளாஸே கலகட்டது. arguing for facility. என்ன arguing for facility? facility வசதி இல்ல. எளிமையாக்கு என்ன சௌரியத்துக்காக, அது எளிமையாக்குறதுக்காக வியாழம் பண்றது. ஒரு பிரச்சனையை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக வியாழம் பண்ணுவாங்க சார். ஒரு பிரச்சனையை ஃபெசிலிட்டினா எளிமையாக்குறது. ஃபெசிலிட்டி இருக்கா? இங்க எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கா? ஃபேன் எல்லாம் இருக்கா? ஃபெசிலிட்டினா வசதியா இருக்கா? அப்ப இந்த ஒரு குணத்தை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக வாதம் ஃபெசிலிட்டி. நான் வாதம் பண்ணுவேன். எல்லாருக்கும் நல்லா விளங்கணும், எல்லாருக்கும் நல்லா தெரியணுன்றதா வாதம் பண்ணுவேன். சும்மான வாதம் பண்ணுவேன். அவர் கொடுத்தா விஷயத்தை எளிமையாக்குறதுக்காக, விஷயத்தை வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஆர்கியூயிங் ஃபார் ஃபெசிலிட்டி. என்ன
அது வந்து ஃபெசிலிட்டி ஆர்கியூ பண்ண முடியாது. ஆர்கியூ பண்ண அதுக்காக தான் ஆர்கியூ பண்ண எளிமையாக விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான அடுத்து நாட் ஆர்கியூயிங். பெரிய ஆபத்து எல்லாம் பண்ணா தப்பா சொன்னா கூட தலையாட்டிட்டு வந்துடும் சார். நான்லாம் வாதம் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டேன். பெரிய ஆபத்து எல்லாம் இதை பேசும்போது தப்பாவே சொன்னா கூட தலையாட்டிட்டு வந்துடுவேன். நான் சும்மா வாதம் பண்ணிக்கலாம் இருக்க மாட்டேன். நாட் ஆர்கியூயிங். சிலிக்கா அப்படி விட்டாளுத, ஸ்டார்பி அப்படி விடாங்க. ஸ்டார்பி தன் பெரிய ஆளுகிட்ட அப்படி பெரிய வாதம் பண்ண மாட்டார். போதுக்குள்ள அடக்கி கொண்டு வரும். ஸ்டார்பி வந்து பாதி லைக்கோ கூடயும் பாதி பிளாட் தான். ஸ்டார்பியாரு பாதி லைக்கோ கூடயும் பாதி பிளாட்டினம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிளாட்டினாக்குள்ள தெருவும் ரொம்ப இருக்கும், லைக்கோ உடைய கொலைத்தனமும் இருக்கு. கவடேஸ்ல பார்த்தீங்கன்னா முதல் தனக்கு தெரிஞ்ச சொல்லாம இருக்கிறதுல பெரிய ஃபர்ஸ்ட் இயர் ரெமடியே ஸ்டார்பி தான். அப்ப நாட் ஆர்கியூயிங்னா நான் வந்து பெரிய ஆபீசர்கிட்ட பேசும்போதெல்லாம் எதையும் வாதம் பண்ணலாம் இருக்கப்பட்டேன். அவங்க சொல்றது தலையாட்டிட்டு இருந்தது. எதுக்கு கம்புன்னா நீங்க இதைத்தான் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, ஏங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்கும். நாளைக்கு பிரச்சனை வரும்ல, பிரச்சனை வந்தா பாதிக்கப்படும் நாங்க. அப்ப ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்ட் எடுத்துக்கலாம். ஃபியர் ஆஃப் என்ன மிஸ்ஃபார்ச்சூன். ஃபியர் ஆஃப் மிஸ்ஃபார்ச்சூன். அடுத்து arguing despite of having firm conviction and keeping them. அப்படி கொள்கையில ரொம்ப முரட்டுத்தனமா பிடிவாதமான சார். அது கொள்கையில யார் தப்பா சொன்னா கூட விடவே மாட்டேன், ஆர்கியூ பண்ணி தான் இருக்கும். அல்ல அந்த அவன் வந்து அவன் கொள்கை பாதிச்சாவே, கொள்கைக்கு மாற யார் சொன்னாலுமே அவனை வந்து விடவே மாட்டேன், ஆர்கியூ பண்ணி அவனை ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவான். கொள்கைவாதின்னு சொல்றாங்கல்ல, அவனுக்கு எடுக்க வேண்டிய ரூபிக் தான். Despite of having firm conviction and keeping them, not arguing, வேற மீனிங் இல்ல. என்ன சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கிட்ட இந்த கொள்கை பிடிப்பு அதிகமா இருந்தாலும், அதுதான் ரைட்டுன்னு தெரிஞ்சாலும், அதுக்கான ஒரு ஒரு முடிவான என்ன இருந்தாலும் ஆர்கியூ பண்ண மாட்டான். எனக்கு நான் அவங்க பேசுறது ரைட்டுன்னு தெரிஞ்சாலும், அவங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சாலும், எனக்கு தெரியும் அவங்க பேசுறது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். என் கொள்கை மாதிரி கொள்கை தப்பா தான் பேரானு தெரியும், இருந்தாலும் ஆர்கியூ பண்ண மாட்டேன். அடுத்த நான் முதல் சொன்னது வந்து ஒரு கொள்கை பிடிப்பு ஆர்கியூமெண்ட் விட மாட்டான்னு சொல்றது. அடுத்து இதுல அப்படி இருந்தா கூட நான் மறுத்து ஆர்கியூ பண்ண மாட்டேன். அது சிலிக்கா என்னைக்குமே வந்து ஆன்சர் நல்லா தெரிஞ்சா கூட பதில் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றது தப்புன்னு தெரியும், அவங்களுக்கு அது முரண்பாடா சொல்றான்னு தெரியும், இவர் கொள்கைக்கு மாறதான் சொல்றான்னு தெரியும். டெஸ்பைட் இருப்பினும் இவர் நாட் ஆர்கியூயிங். பொதுவாக நாட் ஆர்கியூங்கிறது வந்து எப்பவுமே ஆர்கியூ பண்ண மாட்டேன். இது கொள்கை ரீதியாக தப்பு தெரிஞ்சா கூட, கொள்கை ரீதியா கூட யாருன்னு ரைட்டு தெரிஞ்சா கூட நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ரெண்டாவது ரொம்ப அருமையா இருக்கு. நான் சமயங்களை யூஸ் ஆகும் பேசும்போது எப்ப பார்த்தாலும் வாதம் பண்ணுவான் சார், எப்ப பார்த்தாலும் ஆர்கியூ சண்டை போட்டுட்டே இருப்பான். எதுக்குப்பா சண்டை போடுவாங்க, நீ தப்பா சொன்னா பிடிக்காது சார், கொஞ்சம் விலைக்கு சொல்லுவேன். அவன் சார் என் தம்பி எதிர்க்கும், அது வெள்ளை காக்கான்னு சொல்லுவான். எப்படி எதுக்கிறது? நான் கருப்பு காக்குன்னு அவனை வாதம் பண்ண வந்து இருக்குல்ல. அப்ப நான் ஃபெசிலிட்டி ஃபார் ஆர்கியூயிங் எப்படி இருக்கணும்,
ஃபார் ஃபெசிலிட்டி ஆர்கியூ ஃபெசிலிட்டி. நான் அவங்க என்ன சொன்னாலும் எழுத போறேன். அப்ப முதல் 2வது ரூபாய் அது 3வது ரூபாய் வந்து எதுவும் தப்பு தெரியும், அது கொள்கை முரண்பாடா இருக்குன்னு தெரியும், அவன் தப்பாத்தான் சொல்றான்னு தெரியும், இருந்தாலும் ஆர்கியூ பண்ணும். இருந்தாலும் ஆர்கியூ கொள்கை. ஆமா, அப்ப கூட அவன் வந்து என்னை வேணும்னு சொல்றதுக்காக நீங்க எல்லாம் பொது உணவுவாதிகளாம் தப்பு பண்றீங்கன்னு சொல்லுவான். தப்பாதான் சொல்றான், நம்மளுடைய ஸ்கூல்தான் சொல்றான்னு தெரிஞ்சா கூட நான் ஆர்கியூ பண்ணுவேன். எல்லாமே அதனால இருக்க முடியாது. அப்படியே உள்ள வாங்கி செரிச்சுட்டு பேசுறது சொல்லும் போது அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்னு சொல்றோம் தெரியும். நம்ம ஏன்னு கேட்கணும், அது வந்து அதுக்கு மேல போகணும். அது என்ன பண்ணுதுன்னு கேட்கணும், ஏன்னு போகணும். அப்ப தப்பா சொன்னா உன்னை என்ன பண்ணும், கோவம் வருதுல அப்படி டாக்கணும். அடுத்து ஆர்குமெண்டேட்டிவ் மாரல்சம் பார்க்குறதுதான் அரகன்ஸ். அரகன்ஸ்னா திமிரான, ஆர்டில பார்க்கணும். ஆர்ட்னா என்ன, கலை நுணுக்கமா, கலை தெளிவான, எபிலிட்டி ஃபார் ஆர்ட். இந்த ரூபரிகை எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆள் சொல்லுவாங்க எபிலிட்டி ஃபார் ஆர்ட்ங்கிற ரூபரிகை எப்படி சொல்லுவாங்க, சார் நல்லா படம் வருவான் சார், டான்ஸ் ஆடுவான் சார், நல்லா பாடுவான் சார் அப்படின்னு சொன்னா எதுலையுமே ஒரு முழுமையா இருக்கு தெரியாது, ஆனா எல்லாத்துலயுமே அப்ப எபிலிட்டி ஃபார் ஆர்ட். எபிலிட்டி ஃபார் ஆர்ட். நல்ல கூட செய்வான் சார், நல்ல பொம்மை செய்வான் சார், நல்ல கப்பல்லாம் காயத்துல செய்வான் சார், நான் இதுக்கு என்ன ரூபம் இருக்கு, அது இருக்கு. என்ன எபிலிட்டி ஃபார் ஆர்ட் கூட வராதுக்கு, ஆனா இன்னொரு ரூபம் இருக்கு. என்ன ரூபம் வரும், என்ன ரூபம் வரும், டிசைர் ஃபார் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. டிசைர் ஃபார் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியில வந்து பாரு, டிசைர் ஃபார் ஆக்டிவிட்டியில அது கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி சப்ரூவ் முடியும். இதுல வந்து ஃபார் எபிலிட்டி ஆர்ட்டுக்கான கலைநுட்பமா செய்வதற்கான திறமை அவனுக்கு நிறைய இருக்கு. கற்று எழுதுவான், கவிதை எழுதுவான், பாடுவான், டிராயிங் வரைவான், அடுத்து வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுவான். இவ்வளவு ஒரு விஷயம் அவன்கிட்ட. இது கிரியேட்டிவ் கிடையாது, இது ஆர்ட். அப்ப அவருக்கு என்ன இருக்கணும், எபிலிட்டி ஃபார் ஆர்ட். எபிலிட்டி ஃபார் ஆர்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா அவனை பத்தி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரூபம் கேட்பாங்க. அடுத்து பிளாஸ்டிக் ஆர்ட். பிளாஸ்டிக் ஆர்ட்னா என்ன, பிளாஸ்டிக் ஆர்ட்னா என்ன, உழைத்து உருவாக்கத்தக்க பிளாஸ்டிக் ஆர்ட்னா உழைத்து உருவாக்க. களிமண்ணை பிழைஞ்சு பொம்மை செய்யறாங்க இல்ல, பிள்ளையார் செய்யறாங்க இல்ல, இதெல்லாம் இந்த பொம்மை செய்யறது உழைத்து உருவாக்கத்தக்க உழைம கலை சார்ந்த, அதாவது மண்ணை பழச்சிங்கள பொம்மை செய்யறாங்க, அதெல்லாம் அதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஆர்ட். இந்த பொம்மை செய்வான் சார், நல்ல நீங்க நல்ல மண்ணை பழிஞ்சு பொம்மை செய்வான். அது ஒண்ணும் இல்லை சார், எங்க வீட்டுல புழக்கட்டமாவும் சார், புழக்கட்டமாவோட பிள்ளை செஞ்சுட்டேன். பிளாஸ்டிக் ஆர்ட். அது பிளாஸ்டிக் ஆர்ட். அந்த பிளாஸ்டிக் ஏன் சொல்றாங்க, இந்த ஒரு உறுப்பை செய்யறது பிளாஸ்டிக் ஆர்ட்.
அப்புறம் ஆர் பொயட்ரி, அது சி வெர்சஸ்ல பார்த்துட்டாங்க. அது இன்னபிலிட்டி ஆர் இன்னபிலிட்டி ஃபார் ஆர் சார். இந்த சார் 5-2-7 காசு சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும்னு எழுதிதான் ஒரு கவிதை படிக்கிறது, ஒரு கலை, ஒரு நல்ல பாட்டு எழுதுறதும் வித்தியாசம். காசு வச்சுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும் தான் சார் கவிதை எழுதுறதோ, ஒரு டிராயிங் வரைகிறதோ, ஒரு நல்ல காசு பெற்றுறதோ தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கு, என்ன ஒரு இருக்கு இன்னபிலிட்டி இன்னபிலிட்டி ஃபார் ஆர்ட். எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், படம் தெரியாது. சாப்பிடணும், நல்லா சாப்பிட கொடுத்தா தூங்குவான், நல்லா சண்டை போடுவான். அது இன்னபிலிட்டி ஃபார் ஆர்ட். இன்னபிலிட்டி ஃபார் பிளாஸ்டிக் ஆர்ட். பொம்மை மேலே சேர்த்து தேசம், பொம்மை மேல களிமண் பொம்மை அல்லது பிளாஸ்டிக் பொம்மை, அதே போல நம்ம கோந்துல பொம்மை செய்யறது, மெழுகுல பொம்மை செய்யறது, இதெல்லாம் வந்து எத்தனை முறை படிச்சாலும் மறந்தேன். அதை பயன்படுத்தி நம்ம கொண்டாடுவோம். அதெல்லாம் இந்த அபேஷியல் ரூபிரிக்ல இப்பதான் அந்த ரூபிரிக்கை நல்லா பயன்படுத்த என்ன புரிஞ்சு. நான் பல முறை படிச்சா கூட அப்ப நீங்களாம் நான் பயன்படுத்த உங்களுக்கு ஈஸியா போய் சொல்லி கொடுத்துருவோம், நல்லா பயன்படுத்த. அசட்டிக் தான் என்ன, துறவி, சரிங்களா? துறவி ஒரு விஷயம் எங்க அசட்டிக் தான் இருக்கு. அசட்டிக்னா துறவி, கடும் தபசி, கடு நோட்பாளன். அசட்டிக்னால செல்ஃப் கண்ட்ரோல் இங்கிலீஷ், செல்ஃப் கண்ட்ரோல் இங்கிலீஷ், புலன்களை அடக்கிய, புலன்களை அடைக்கும் எடுத்துக்கலாம். ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி ஃபார் ஆர்ட் எடுத்துக்கலாம். அடுத்து அசெண்டிங் அக்ரவேஷன். இது எப்படிலாம் சொல்றோம்? அசெண்டிங் அக்ரவேஷன், உயரமான இடத்துக்கு ஏறினாவே எனக்கு எல்லாம் கூடிடுவேன். தலை சுற்றும், அல்லது மூச்சு வரும், அல்லது மயக்கம் வரும், அல்லது வந்து திருவிழு வரும், பயம் வந்துடும், படோட போதும், எல்லாமே அசெண்டிங். உயரமான இடத்துல ஏறினாவே எனக்கு பயம் வந்துடும், படோட போதும். அடுத்து வந்து அசெண்டிங்னாவே 7 முகத்துல குரலை உயர்த்தி பேசினாவே எனக்கு மயக்கம் வந்துடும். அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். அசெண்டிங் சரின்னா உயர்வாக, மேலான அப்படின்னு குரலை உயர்த்தி பேசினாவே அவனுக்கு மயக்கம் வந்துடும். குரலை உயர்த்தி பேசினாவே திருப்பூர், குரலை உயர்த்தி பேசினாவே அவனுக்கு அன்கான்சியஸ் ஆகிடும். அப்ப அசெண்டிங் அக்ரவேஷன். இந்த ரூபிரிகளை நீங்க சரியா பயன்படுத்த தெரியும். இங்க உனக்கு அவன் வார்த்தை சொல்லுவான், குரலை உயர்த்தி பேசினாவே அவனுக்கு பிடிக்காது சார், அவனுக்கு பயம் வந்துருக்கு சார். அப்ப உயர்த்தி பேசுறதுக்கு மீனிங் பயத்துல இருக்காது. அப்ப அசெண்டிங் அக்ரவேஷன் எடுத்துக்க. அடுத்து ஆஸ்கிங் ஒரு ரூபிரிக். இது அருமையான ரூபிரிக். நான் ஒரு ஆள் கொடுத்துருக்கேன். யாருக்கும் உதவி
நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன், யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன். சொந்த கல்ல நிற்பேன். நான் யார்கிட்டயுமே கேட்க மாட்டேன். அது எதிர்பார்க்க மாட்டேன், எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். அது எதிர்பார்க்க மாட்டேன். அது மேல உள்ளது எந்த உதவியும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டேன். நிறைய இருக்காங்க. நான் யார்கிட்டையும் உதவி கொடுப்பேன் சார், நான் யார்கிட்டையும் எதையும் உதவி நான் கொடுப்பேன், ஆனா யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஏன் சார்? இன்னைக்கு கொடுப்பாங்க சார், நாளைக்கு கொடுத்தோம் சொல்லிடுவாங்க. நான் சொல்லிப்பேன், என்ன உண்டு சொன்னா என்னங்க அசிங்கம். இப்படி போயிட்டே இருக்கு. நீங்க ஏன் அசிங்கம் நினைக்கிறீங்க? எல்லாரும் கொடுக்குறவங்க சாட்சி தானே சார். எங்க பரம்பரையில யாருமே கொடுத்துருவாங்க, யார்ட்டையும் வாங்கி பழக்கம் சார். அப்ப டெலூஷன் கிரேட், டெலூஷன் கிரேட்டுக்கு போயிடும். இந்த ரூபாய் எங்கேயோ போயிடுவாங்க. அப்படி ரூபாய்க்கு போயிட்டே இருக்கும். ஆஸ்கிங் ஃபார் நத்திங். நான் இங்க இருந்து யார்கிட்டையும் எதையுமே கேட்க மாட்டேன். எதையுமே எதையும் கேட்டு வாங்கி படைக்கிறதா, எதையும் கேட்டு வாங்கி படைக்கிற ஆளுகள் நாங்கள். எங்க பரம்பரை அப்படி இல்லை. எதுவும் கேட்டு வாங்குற பழைக்கிற பரம்பரையே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் 2 ரூபாய் எடுக்கும். கிரேட் ரெண்டுக்கும் வர மருந்து கூட asking constantly the same thing. ஒரே விஷயத்தை கேட்பாங்க. இப்பதான் சொல்லுவோம், எங்க வீட்டுல நம்ம போனோடனே எங்க வீட்டுல கேட்பேன், வீட்டுல போவேன், உள்ள நுழைஞ்சு ஆத்தாங்க அப்படின்னு. நான் வயலுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க. போய் பைய வச்சுட்டு வருவேன். ஆத்தாங்க இப்ப தானங்க வயலுக்கு போன சொன்னேன் அப்படிம்பாங்க வீட்டுல. அதே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறது. அது 2 வயல 2 முக்கியம். 4 வாங்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க பையங்க. அவங்க பொண்ணா சார் தயானங்க அப்படிம்பாங்க. 4 அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆள் தான் தயான கேட்பாங்க. கான்ஸ்டன்ட்லி தி சேம் திங். உன்னதே கேட்டுட்டு இருப்பாங்க. டயத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. டயத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டாலும் உண்மைதான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் விளையாண்டே இருப்பாங்க. முடிப்பு கேட்பாங்க டயன் சார். இன்னொரு அளவுக்கு அதை டயன் இருப்பாங்க. அது அதுக்காக ஒரு பணம் அதுவும் இல்லை, விளையாண்டே இருப்பாங்க. ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி கேட்பான் சார். ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி கேட்பான்னு சொன்னாவே நீங்க திருப்பி இதுல 2 ரூபாய்க்கு எடுக்கலாம். டயத்தை திருப்பி திருப்பி கேட்பாங்க. இல்லைங்க, அது அப்படி இல்லை. சேம் திங் கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங் ஃபார் கான்ஸ்டன்ட்லி சேம் திங். ஒரு ரூபாய்க்கு ஆஸ்கிங் ஃபார் த டைம். அப்படி வர 2 ரூபாய் போடு கொடுத்தாங்கல்ல, இந்த ரூபாய் சேம் டைம் இல்ல, ஆஸ்கிங் ஃபார் டைம். அதே சேம் திங் சேம் டைம் எடுக்க முடியாது. அந்த டயத்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளவு திருப்பி டயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். நான் விளையாடும் போது நானும் கேட்டுருக்கேன். அது
இல்ல இல்ல, நான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துன்னு கேட்பேன். அர்ஜென்ட் நைட்டு என்ன செய்வானா, 7 மணி பஸ்ஸுக்கு 6 மணிக்கு போயிடுவான். 6 மணிக்கு போயிட்டு கேட்டு தேவை கேட்டு இருப்பான். சார் என்ன சார் அட இப்பதானே சொன்னீங்க 6:50ன்னு, அப்புறம் என்ன சார் டைம் அப்படி. ஓகே, அசப்டிவ் கான்பிடன்ட், உறுதியான உறுதியான அஷூரன்ஸ், எக்ஸசிவ் அஷூரன்ஸ், கான்பிடன்ட் அது இல்லை. வாண்ட் ஆஃப் அஷூரன்ஸ், வாண்ட் ஆஃப் கான்பிடன்ட், இந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். அஸ்டானிஷ்டு, அஸ்டானிஷ்டுன்னா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை சார். என்னுடைய வந்து கிளாஸ் எடுத்த எல்லாம் தான் பதில் சொல்றாங்க. நான் அப்படியே மலைச்சு போனேன், திகைச்சு போனேன், மலைச்சு போனேன், திகைச்சு போனேன். நான் கூட இன்னைக்கு சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. 50 ஷார்ப்பா இருக்காங்க. அப்படியே மலைச்சு போனேன், திகைச்சு போனேன். ஆச்சரியமா இருக்குது, வியந்து போறது, ஆச்சரியப்படுறது, மலைச்சு போறது எல்லாமே அஸ்டான்ஸ். ஆஸ்ட்ரோபோபியா, ஆஸ்ட்ரோபோபியானா ஃபியர். ஆமா, தண்டர், ஃபியர் ஆஃப் டைட்னிங், ஃபியர் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம். அடுத்து எபிலிட்டி ஃபார் அத்லெட்டிக்ஸ். எபிலிட்டி ஃபார் அத்லெட்டிக்ஸ்னா என்ன? தடகள அத்லெட்டிக்ஸ்னா என்ன? விளையாட்டு, தடகள விளையாட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் அத்லெட்டிக்ஸ். கேம்ஸ் வேற, அத்லெட்டிக்ஸ். இந்த ஓடுதல், நீளந்தாண்டுதல், ஈட்டி எழுதுறதெல்லாம் பண்றாங்க, இது எல்லாமே அத்லெட்டிக்ஸ் தான். அதுல இந்த ஓடுறது, ஜம்ப் பண்றது, நீளந்தாவுறது எல்லாம் பிடி சார். அது திறமை இருக்கணும், அது திறமை உள்ள ஆளு அப்படின்னா. அட்டாச் ரொம்ப முக்கியமான. The children are attached to the father. சார் இவங்க அப்பா தான் சார் ஒப்பிட்டு, அப்பானா ஒட்டிக்கிடுவான் சார், அப்பா ஒட்டிக்கவே மாட்டான் சார். அப்பா வீட்டுல இருந்து வந்துட்டா அப்பாவை கட்டி பிடிச்சி தான் சார் படுத்துருப்பேன். அப்ப இந்த ஊழி இருக்கலாம் சேர்ப்பா அட்டாச். அப்ப சில்ட்ரன்ஸ் ஆர் அட்டாச் டு த ஃபாதர். சைக்கிள் முன்னே பண்ணு யாருமே கொடுத்துருக்கிறா? ரொம்ப அப்பா மேல ரொம்ப பற்றா இருப்பார் அவங்களுக்கு கொடுப்பேன். சார் யாரு வந்தாலும் போய் ஒட்டிக்கிடுவான் சார், யாரு வந்தாலும் போய் ஒட்டிக்கிடுவான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது அடுத்த ஊரி. Strongly attached, strongly to others, strongly to others. யார் வீட்டுக்கு தான் அவங்களோட ஒட்டிக்கிடுவான், ஒட்டிக்கிடுவான். யார் வீட்டுக்கு வந்து 2 முறை பேசினா போதும், அவங்க போனா அதுதான் அவங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க, அவங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கவே மாட்டான். அவங்க போனா அழுவான். அப்படின்னா உங்களுக்கு மருந்து, ஒரே மருந்து, ஸ்ட்ராங்லி அட்டாச் அதர்ஸ். இங்க மதர் இல்ல, இந்த பத்து மதர் சிம்டம் இருக்கு தனியா. மதர் சிம்டம் அது அப்புறம் பார்ப்போம். மதர் இருக்கு, தனியா இருக்கு. இந்த மதர்னு இருக்க ஒரு desire for attack others. Desire to attack others.
என்கிட்ட ஒரு ஆள் வந்தப்ப என்னன்னா நான் இருக்கேன் போது சார் எதுக்கு அதை மிதிக்கப்போ இப்படி சொன்னேன். ஏன் சார் பயங்கரமா இருக்கு, எது அது மிதிக்கிற போல மிதிச்சுட்டா என்ன பண்றது பயமா இருக்கு. அட்டாக் அது எல்லா ரூபரிக்கும் அருமையான ரூபரி. எல்லாம் நல்லா குழந்தைகளுக்கு நிறைய பண்ணி குழந்தைகள யாரையாவது சும்மா இருக்க முடியும், யாரையும் கிள்ளிக்கிட்டே இருப்பான், யாரையும் அடிச்சுட்டே இருப்பான். கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன், கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன், அடிச்சுக்கிட்டே இருப்பான், கிள்ளிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு திசை இருப்பார். அட்டாக் அது desire to be attended to. attended என்ன? கவனிக்கணும் விரும்புதல், கவனிக்க வேண்டும் என்று விரும்புதல். அது desire watch வாட்ச்னாலும் இதை கவனிச்சுக்கிறோம், வாட்ச் பண்ணணும். நாம் எதெல்லாம் கவனிக்கணும் கவனிக்கிறாங்களா? அதாவது பொம்மை செய்வாங்க, போடுவான், அடிக்கிட்டு இருப்பான், அந்த கண்ணில் பார்த்துக்கிறோம் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு. சரி டு பி வாட்ச். வாட்ச்ன்னு இருக்கு, ஆனா டெலிவிஷன் வாட்ச்ன்னு தனி ரூபி இருக்கு. அது வேற இது வேற. நான் செய்வது எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புறது இருக்கு. அது டெலிவிஷன் வாட்ச், என்னை பார்க்குறாங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பயமா இருக்கு, போனாவே என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது வேற. அட்டென்ஷன், எனக்கு அட்டென்ஷன் அக்கறை எடுத்துக்கிறாங்க, என்ன வேணும் அக்கறை எடுத்துக்கிறாங்க. அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ். அவன் மேல அக்கறை எடுக்காதனால ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிட்டான். அவன் மேல அக்கறை எடுக்காதனாலே disorder, concentration difficulty, restlessness disorder. attention seeking, அக்கறை எடுக்கணும்னு விரும்புது, அவன் மேல அக்கறை எடுக்கணும்னு விரும்புதல். தன் மேல எல்லாரும் அக்கறைப்படணும், தன் மேலதான் எல்லாரும் அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புது. அந்த குணமுடைய எல்லாரும் அவனை தான் பார்க்கணும் சார், எல்லாரும் அவனுக்கு தான், அவனுக்கு தான் பேசணும், எல்லாரும் அவனுக்கு தான் சிரிக்கணும்னு நினைப்பான் சார். attention seeking. வாட்ச் ரெண்டும் வேற. செய்கிற வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். இது வந்து எல்லாரும் கவனிச்சிருக்கும், எல்லாரும் கேர் ரூபிகேட், கேர் ஃபார் அதர்ஸ். அடுத்து அட்ராக்டிங் அதர்ஸ். ஏன்னா அட்ராக்டிங் அதர்ஸ் மற்றவங்களை இல்ல இந்த திருப்பி போயிடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆவணம் கத்திட்டு கத்துவான், கத்தும் போது எல்லாரும் ஒண்ணு பார்ப்பாங்க, கத்துறது. சில மீன் கோமாளியோட பூ வச்சுட்டு வருவான், கோமாளியோட ட்ரெஸ் போட்டு வருவான். அப்ப அவங்கள நம்ம எல்லாரும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக செய்யறது. அவங்க அட்ராக்ஷன் பண்றதுக்காகவே என்ன செய்வான் சார்,
ட்ரௌசர் கழட்டி போட்டு வருவான், இல்லைன்னு அவங்களுக்கு கோமாளி தனமா ஆடுவான், பையன் ஆடுவான். அப்பதான் அவனை எல்லாரும் பார்ப்பாங்க. அட்ராக்டிங் அதர்ஸ். இதை பாருங்க, ஒரே மண் லெஸ் ஸ்கிராப் ஏன் ரூபிக் வரும்னு இது ஸ்டாப்டு இன் பேக் அப்படிங்கிறது முக்கியமானது. துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை முதல்ல ஒத்திட்டாங்கன்னு சொல்ற ஆளுகளுக்கு ஏன் இவர் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாரு? இல்ல இல்ல ரெண்டு கனெக்ஷன் சேர்த்து பாருங்க. அருமையான ரூபிக்காரு, அருமையான மண்ணுடைய தீவம் முடிக்கலாம். அட்ராக்டிங் அதர்ஸ் இருக்காங்க. அட்ராக்டிங் அதர்ஸ்க்கு ஒரே வந்து இன்சேன் பீப்புள் இந்த ஸ்ட்ரீட் அட்ராக்டிங். ஒரு பைத்தியக்காரங்க ஸ்ட்ரீட்ல இருந்துட்டு கத்துறது, ஊழையிறது அல்லது கோமாளிதமா ட்ரெஸ்ஸா போட்டு வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்றா அப்படி செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கு ரஷ்காப்ல தான் போட்டுருவாங்க ரெண்டுக்குமே. அட்ராக்டிங் அதர்ஸ் ரஷ்காப்ல தான். பைத்தியக்காரங்க ஊழையிறது, கத்துறது பண்ணி அட்ராக்ட் பண்றது ஒரு டீம் இருக்கு. அதுல என்ன ரஷ்காப்ல வருது. ஏன் ரஷ்காப்ல வரணும்? உங்களுக்கு ரஷ்காப்ல முக்கியமான சிம்டமே எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் பெட்ரேடு. எலிமெண்ட்ஸ் ஆஃப்டர் பெட்ரேட்ல ஒரே மருந்து டெலூஷன் ஸ்டாப்டு பேக் இருக்குது. முதில ஊத்திட்டேன் அப்படின்னு அதே மருந்து, ஒரே மருந்து தான். ஆனா இங்க எப்படி வருது? அட்ராக்ட் மற்றவங்களையும் அட்ராக்ட் பண்ணணும். அப்ப இதன் தீம் என்ன? ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி கனெக்ட் பண்ண சொல்லுங்க. நாளை அடுத்த கிளாஸ் அட்ராக்டிங் அதர்ஸ். கவனத்தை இருக்கதாங்க சொல்றாங்க. மீனிங் அது மற்றவங்க கவனத்தை இருக்கிறது, மற்றவங்கள கவனத்தை இருக்கிறதுக்காக சொல்லணும். கவனத்தை இருக்கிறதுக்காகவே சில விஷயங்களுக்கு கொண்டு வரும். அப்படி துரோகம் பண்ணப்பட்டவங்க கொடுக்குற மருந்துனா இது மற்றவங்க கவனத்தை இருக்கிறதா அப்படி சொல்லுவாரோ? பொய் சொல்லுவாரோ? தெரியல. பாருங்க பார்ப்போம். அட்ராக்டிங் அதர்ஸ், மற்றவங்க கவனத்தை இருக்கிறதுக்காக கோமாளித்தனமா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. கோமாளித்தனமா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்து அடாசிட்டி. அடாசிட்டி என்ன? துடுக்குத்தனம். துடுக்குத்தனத்துக்கும் பாட்டிக்கு என்ன? பாட்டி திமிரா செய்யறது, அடாசி துடுக்குத்தனம் செய்யறது. குடும்பங்கிறத விட நம்ம துடுக்கா செய்யறது. அங்கே போடுறது, அவர் சட்டை பிடிச்சி இருக்கிறது, இங்கே போடுறது, அவர் கிளி விட்டு ஓடுறது, இங்கே போடுறது, அவருக்கு அந்த சொல்லி விடுறது. துடுக்குத்தனமான ஆளு. மீனிங் வந்து துடுக்குதான் பேரு. அடாசிட்டிக்கு துடுக்குதான் பேரு. துடுக்குனா அர்த்தம் இல்லாம ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கும். அர்த்தம் இல்லாம ஏதாச்சும் ஒரு செய்கை செஞ்சுட்டே இருக்கும். சீண்டுறது என்ன? சீண்டிக்கிட்டே இருப்பான் சார். அது சீண்டிக்கிட்டே இருப்பான். சீண்டிக்கிட்டே இருப்பான். அடாசிட்டின்னு சொல்லு. அடாசிட்டின் சில்ட்ரன், குழந்தை யாரையும் மற்றவங்க சீண்டிக்கிட்டே இருக்கிறதான் இருக்கிறது. அப்படி நிறைய தட்டிட்டு போறது, அதை அவனுக்கு பிச்சு பண்ணிட்டு போறது, அவனுக்கு பிடிச்சி காலை தொட்டு சொல்றது. இந்த காலேஜ் பயிலாம் இந்த அடாசிட்டி தூக்கித்தனம் அப்படியே பொங்கி வளைச்சு கண்ணை தூக்கி போயிடுவேன். நான் காலேஜ் படிக்கும் போது தான் தீவாங்க. அவர் பெரிய சண்டையா வந்து என்னோட வஞ்சாட்டுக்கு சில்ட்ரன். அடாசின்னு துடுக்குத்தனமான அல்லது வந்து சீன்றது, இதெல்லாம் ஒண்ணுமில்லாத சீண்டிக்கிட்டு மற்றவங்களை போய் சீண்டிக்கிட்டே இருப்பான் சார். மற்றவங்களை போய் சீண்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னா கூட அடாசி சில்ட்ரன்.
ஆட்டிசம் ஆட்டிசம்ங்கிறது நம்ம பார்த்தோம். ஆட்டிசம் என்ன? தற்காதல் நோய் அப்படின்னு போட்டுருக்காங்க. தற்குணைவு அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆட்டிசம்னா பேச்சு வராமைன்னு ஒரு ஃபீலிங் in children in the autism obesity-க்கு அகாரிகஸ் ஒரு முக்கியமான முக்கியமான சிம்டம் என்னன்னா சின்னம்னா பெருசு பெருசா தெரியும். சின்னம்னா பெருசு பெருசா தெரியும். ஒரு ஸ்பூன் ஃபுல்லா வாட்டர் கடல் போல தெரியும். சின்ன ஓட்டையில பார்ப்பேன், அது வந்து பெரிய பிரபஞ்சமே தெரியும். நான் 2 குழந்தைகள் கொடுத்துருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சொல்லுவான், 4 ஒரு பதில் தான் இருக்கும். ஐயோ பெரிய பதிலா இருக்கு சார், எப்படி சார் படிப்பேன் தள்ளி பதில படிமாங்க. 4 ஒரு தான் பதில் இருக்கும். அதுக்கு வந்து அவன் பெரிய பதிலா இருக்கு சார், இவ்வளவு பெரிய ஒரு பாடம் எப்படி படிக்கிறது? 4 வரி தான், 4 வரியா எப்படி இதை படிக்கிறது அப்படின்னு. அப்ப அவனுக்கு அகாரிகஸ் கொடுத்தாங்க. அகாரிகஸ் கொடுத்துருப்பாரு, நான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் வந்து அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவன் கொடுத்தவரும் நல்லா இருக்கான். ஆட்டிசம்னா தற்காதல், தன்னை மறந்து தன்னையே நினைச்சுட்டே இருக்கிறது. தன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, தன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, தன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா அவனுக்கு எல்லாம் ஆட்டிசம்னு இருக்கான். அவன் ஆட்டிசம்னு இருக்கான். தற்புகழ்ச்சி, தன் காதல், தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, தன்னை பத்தி எழுதுறது, தன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு ஆட்டிசம். எப்ப பாரு தன்னை பத்தி சொல்லிட்டே இருக்கு, தன்னை பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொன்னாவே நீங்க ஆட்டிசம் இருக்கு. அருமையான இந்த மீனிங்கே தெரியாம இந்த ஆட்டிசத்துக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கு. ஆமா, இது தன்னை பத்தியே பேசிட்டு மற்றவங்களை பத்தி நினைக்கிறதே இல்லை, மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறதே இல்லை, மற்றவங்களை பத்தி பேசுறதே இல்லை. எப்பதான் தன்னையே தானா பேசுறது, தானா நினைச்சுட்டு இருக்குது. புற உலகம் இருக்குங்கிறதே மறந்துடுது. அதுவும் ஆட்டிசம். புற உலகம் இருக்குங்கிறதே மறந்துடுது. அவனா பேசிட்டு அவனா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்றாலும் அதுவும். So our repetitive class is going to finish. அதனால அருமை நண்பர்களே, நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அருமையாக கிளாஸ் போச்சு. இதனுடைய முக்கியமான உண்மைகளை நீங்க நல்லா வீட்டுல போய் மறுக்கா பாருங்க, மறுக்கா சொல்லி பாருங்க, மறுக்கா உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தி இன்னும் அதை எப்படி எல்லாம் சொல்லுவாங்கிறத புது ரூபிரிக்கா கிரியேட் பண்ணுங்க. இது ஒரு ஃபார்மல் தான், உங்களுக்கு ஒரு வந்து சாம்பிள் தான். அதை நீங்க முழுமையா எடுத்துக்க கூடாது. இதுல இருந்து நீங்க போகணுங்கிறது எனக்கு விருப்பம். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க கலந்துக்கிட்டு எனக்கு ஆர்வம் ஊட்டிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சார், ஹலோ. நோபடி சார் வணக்கம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சரி, அருமையான கிளாஸ், ரொம்ப அருமையான ரூபிரிக்லாம் வந்தது. எப்படி பார்த்தாலும் தெரியல. ஹலோ சொல்லுங்க சார். கிளாஸ் முடிஞ்சா? வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? கோயம்புத்தூர் லலித்ராம் ராஜேஷ் பேசுறேன். யார் பேசுறா? லலித்ராம் ராஜேஷ், கோயம்புத்தூர் சிறுமுகை. சொல்லுங்க. அந்த இம்ப்ளிசிட்டி சொன்னீங்களா, குழந்தை பிறவி மூளை வளர்ச்சி இல்லாதவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஆமா, அது அது அந்த ஊமை அதுக்கும் வருமா சார்? இல்ல அந்த மூளை கோளாறுனால? ஊமைக்கு வராது. ஊமைக்கு வராது. ஊமைங்கிறது வேற. அதுக்கு வராது. ரைட் ரைட், ஓகே ஓகே. மூளை வளர்ச்சியின்மை, மூளையுடைய இயங்கா நிலைக்கு
மூளையில் உள்ள கோளாறு ஏற்படாதனால பேச்சு வரலன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே, நன்றிங்கய்யா. அருமையா இருந்துச்சுங்க கிளாஸ், நல்லா இருந்துச்சுங்க. பயன்படுத்திட்டு ரிசல்ட் சொல்லுங்க எல்லாருமே. கட்டாயமா கட்டாயமா கட்டாயமாங்க, கட்டாயமா. ஏன்னா ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்றது. It is not completed. This informal inspired word அதான். ஓகே ஓகேங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்க. வணக்கம் சார். அது யார் பேசுறது? கவிதாங்க சார். சார் சொல்லுங்க சார். இப்ப இம்பெசிலிட்டி சொன்னீங்களா சார், பொட்டன்சி எவ்வளவு சார் இந்த மாதிரி கேஸ்ல கொடுக்கலாம்? அந்த மருந்தினுடைய தீமை வெளிப்படுத்தணும், இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்தினா ஹைப்போடென்ஸ் கொடுங்க. சரிங்க இல்ல சார். அது காமன் சிம்டம் இருந்தா அந்த மருந்துடைய தீமை பொறுத்து கொடுக்கணுமா? இப்ப மூளை வளர்ச்சிங்கும் போது பிறவிலேயே வருது அப்படிங்கிறப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது இல்லப்பா, மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து பொதுவாவே இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து 30 or 400 தான் கொடுப்போம். சரிங்க சார். பெத்தாலஜிக்கல் சிம்டம் தான் அது. அதே மாதிரி அந்த ப்ரொனவுன்சிங் எனி வேர்டு டூல் அதுக்கும் அந்த 30 அல்லது 200 அப்படிதான் கொடுக்கலாமா சார்? அதுக்கும் இதுதான் கொடுக்கணும், 200 30 தான் கொடுக்கணும். சரிங்க சார். அது மாதிரி டிசைர் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டிக்கும் ஆர்ட் எபிலிட்டி பிளாஸ்டிக் ஆர்ட்ஸ் அதுக்கும் ரூபிக்ஸ் எப்படி சார் வித்தியாசம்? டிசைர் ஒர்க் வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டினா என்ன? பொம்மை செய்வான் அல்லது வந்து இவன் வந்து நல்லா கப்பல் செய்வான், காகிதத்துல படகு விடுவான் அப்படின்னு சொன்னா கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. பிளாஸ்டிக் ஆர்ட் எபிலிட்டி இதுல வந்து எப்படி செய்வானா, அதுல ஆர்ட். பிளாஸ்டிக் ஆர்ட்னா களிமண்ல அதுவும் கிரியேட்டிவிட்டி இருக்கு அதுல, ஆனா ஆர்ட் கிரியேட்டிவிட்டி தான் கிட்டத்தட்ட. இன்னும் ஒரு ஃபைனர் டியூனிங் பண்ணும்போது ஆர்ட் ஆயிடுது. சரிங்க சார். நல்லா வந்து பாடுவாரு, நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாரு, நல்லா டிராயிங் வரைவாரு. இதெல்லாமே பொதுவா வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டில இருக்கும், அதே சமயத்துல ஆர்ட்லயும் இருக்கும். சரிங்க சார். ஓகே, நீங்க பாருங்க. சரிங்க சார், நன்றிங்க சார். நீங்க ரெண்டையுமே பார்க்கணும், ரெண்டையுமே நீங்க ஒரு ஒப்பீடு பண்ணணும். சரிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, மத்த யாரும்? வணக்கம் சார், உமா பேசுறேன் சென்னையிலேருந்து. சொல்லுங்க. 2 இம்பார்ட்டன்ட் ரூப்ரிக்ஸ் சார், அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ADHD அண்ட் ஆட்டிசம். இது ரெண்டும் வந்து நிறைய கேசஸ் இப்போ ரீசெண்டா இந்த குழந்தைல பாக்குறோம் சார். ஆமா ஆமா, அது ஆட்டிசத்துக்கு வரும், நிறைய குழந்தைக்கு வரும். அண்ட் ADHD படிக்க மாட்டேங்கிறது, அவங்க அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி. அது வந்து ADHD வந்து கான்சென்ட்ரேஷன் டிஃபிகல்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க சார். சரி, கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, அடுத்து யாராவது? சரி, ஓகே, முடிச்சிடும் கிளாஸ். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி சார், தேங்க்யூ சார்.